வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் தி மைண்ட் செட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மைண்ட் செட்டுன்றது என்ன, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா என்ன அப்படின்னு தான் பார்த்துன்னு வரோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்பான செய்திகளை சரியான முடிவுகளை எடுத்து அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அது அவசர கதியில் செய்யக்கூடிய வேலையாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. சாதாரணமாக அமைதியாக செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்தா இருந்தாலும் அந்த தொடர்ந்து செய்கிற வேலையை நம்ம என்ன செய்யணும், சிறப்பாக செய்யணும், சரியாக செய்யணும். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டிய முறை தவறாமல் செய்யறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு சொல்கிறோம். ஆனால் மைண்ட் செட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு கருத்து தயார் பண்ணிவிடுறோம், அந்த கருத்துக்குள்ளே நம்ம எப்போவுமே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மைண்ட் செட்டுன்றது என்ன பண்ணோம்னா, ஓவர் த பீரியட் அது யூ ஷுட் கெட் இட் ரிஃபைன்டு. முதல்ல சின்ன குழந்தையாக இருக்குது ஒரு மைண்ட் செட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மைண்ட் செட்டில் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இருக்காது, நிறைய விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்காது, அனுபவம் இருக்காது, அதில் அனுபவத்தை அனுசரித்து நடக்கிற அந்த புத்தியும் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, சின்ன குழந்தைக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா ஓவர் த பீரியட் இட் ஹாஸ் டு பி ரிஃபைன்டு. இப்போ ஒரு 10 வயசில் ஒரு குழந்தைக்கு மைண்ட் செட் இருக்குன்னா அதுக்கு என்ன, யாரோடையும் பேசாது, எல்லாத்துக்கும் எப்போ பார்த்தாலும் ஆண்ட்ராய்டே வச்சுட்டு இருக்கோம் கையில். அப்புறம் படிக்க சொன்னால் வேண்டாம் வெறுப்பாக கொண்டு புத்தகத்தை டேபிள் மேலே போடும், அதில் வைக்காது, சரியான அளவுக்கு அதில் விசுவாசம் காட்டி படிக்காது, ஏதோ ஒரு படிக்க வேண்டான்னு ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் அது டெம்பரவரியாக இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டு டெம்பரவரியாக இருக்கணும். தட் இஸ் ரியல் ஒர்க்கு. வாட் இஸ் த யூ எக்ஸிக்யூட்டிங் த ஒர்க் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், ஃப்ரீடம் பிரிங்ஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் ஃப்ரீடம் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்ல, சுதந்திரமாக இருக்கும், யாருக்கும் நம்ம சொல்ல பேச்செல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னா, அப்போ நம்ம செய்கிறது எப்படி இருக்கணும், பொறுப்பானதாகவும் தவறு இல்லாததாகவும் பிழை இல்லாததாகவும் இருக்க வேண்டும். தவறு வேற பிழை வேற. அப்படின்னா தவறுனா திருத்திக்க முடியும், பிழைன்னா என்ன பண்ண முடியாது, அதை மறுபடியும் ரீடூ பண்ணணும். அதில் அந்த மாதிரி தவறு பிழை இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னு வரும்போது இட் ஹாஸ் டு பி ரிஃபைன்டு. அது சிலதெல்லாம் மாற்றணும். படிக்குன்னு சொல்லிச்சே படிச்சிடணும், டயத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது. டயத்தை வேஸ்ட் ஆக்காமல் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே சமயத்தில் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணியிருக்கணும், இந்த 2-3 தடவை நல்லா என்ன ஓட்டக்கூடாது, பொறுமையாக நின்று படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை எல்லாத்தையும் படிச்சுட்டா அப்புறம் நம்ம பண்ணலாம், ரிஹர்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு தடவை படிக்கலாம், ரீடு அப்படின்ற மாதிரி பண்ணி பார்க்கலாம், இன்னொரு தடவை மெமரைஸ் பண்ணின்றதை சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கணும். ஸோ படிக்கிற விஷயத்தில் இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அந்த மைண்ட் செட் ஓவர் த பீரியட் என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு பி ரிஃபைன்டு. அதே மாதிரி தான் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் இருக்குது. ஹோம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க, என்ன வீடு தயார் பண்ணுறவங்க, வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்து முடிக்கிறவங்க இருக்காங்கன்னா ஒரே ஒரு நாளைக்கு அவங்க லெத்தார்ஜிக்காக இருக்க முடியும். இந்த வேலையை செய்யாமல் எந்த வேலையும் செய்யாமல் போட்ட பிரகாரம் இருக்கலாம். தட் இஸ் அலவுட் ஃபார் ஒன் டே அப்படின்னா இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் அலோவிங். இன்ஸ்டெட் யூ கேன் ஈஸ் யுவர் செல்ஃப், எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கலாம். ஆனால் த நெக்ஸ்ட் டே 2 நாள் வேலையும் சேர்த்து செய்யும்போது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும், ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். அதாவது லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இட்ஸ் க்ரீப்ஸ் இன் அப்படின்றது போக இட் ப்ரிவைல்ஸ் அப்படின்னு ஆகிடும். சும்மா போக வர நுழைஞ்சு பார்த்தது போக அது என்ன ஆகும், அங்கேயே அப்படியே இருந்துக்கலாமான்னு தோணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், அந்த டெம்பரவரியாக இருக்கிற லெத்தார்ஜிக் மைண்ட் செட்லேருந்து யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் வெளியில் இந்த ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் எல்லாம் முடிக்கணும். இல்லைன்னா யூ கேன் ஒரு நாளைக்கு ரொம்ப முடிக்க முடியல, யூ கேன் ஹாவ் ஒரு சப்போர்ட், ஹோம்மேடுக்கு ஒரு மெய்டு ஒரு சப்போர்ட் வச்சுட்டா அந்த பேக்லாக் இருக்கே அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் we can continue to do our work. this is possible அப்படின்னு. ஸோ அந்த லெத்தார்ஜிக் மைண்ட் செட்ன்றது இருக்கிறத எஸ்டியூ பண்ணிவிட்டு ஒர்க்கிங் மைண்ட் செட்குள்ளே நம்ம வரணும். எல்லாருமே இந்த ஒர்க்கிங் மைண்ட் செட்குள்ளே வருது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க்கிங் மைண்ட் செட் இருக்கணும், இனிஷியேட் எடுக்கிற மைண்ட் செட் இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம அந்த வேலைகளை செய்யணும். வேலையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிறது பதில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வேலை இருக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டையே வளர்த்துக்கணும். ஏன்னா தென் ஒன்லி யூ கேன் ஹாவ் த கமாண்ட். அதர்வைஸ் இந்த வேலை என்ன பண்ணோம், நம்மளை அப்படியே முழுங்கிடும். அப்படியே இட் கல்ஃப்ஸில் அப்படியே என்கல்ப்ஸு மொத்தமாக போட்டு அப்படியே முழுங்கிடும். அப்புறம் நம்மளுக்கு ஸ்பேர் டைமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம கமாண்டில் வேலையெல்லாம் வச்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். விட்டு போனது யூ கேன் ரெசிடிவ் ஒர்க் எப்போவுமே இருக்குன்னு தான்.
ஏன்னா வீடுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சுத்தமாக பேக் பண்ணிவிட்டு we are not going out tomorrow, we'll be at home only. In that case, இது என்ன இருக்கும், residue of work will prevail there. So if that can be completed